சுருக்குக simplification root of 12 plus root of 12 plus root of 12 plus etc. இந்த மாதிரி ஈக்குவல் நம்பரா இருந்து ரூட்டுக்குள்ள பிளஸ் 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 எக்ஸெட்ரா இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பயன்படுத்த போறோம். 12 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 12s ஆர் 12 பிரிக்கலாம். நெக்ஸ்ட் 2 6 ஆர் 12 பிரிக்கலாம். நெக்ஸ்ட் 3 4s ஆர் 12 பிரிக்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸ்ல நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்ல எந்த எண்கள் தொடர்ச்சியான எண்கள்னு பாருங்க. அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு பாருங்க. நமக்கு இதுல 3,4 தான் தொடர்ச்சியான எண்கள். இதுல இந்த பிளஸ் 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 இல்லையா, பிளஸ் இருந்ததுன்னா பெரிய எண்ணை செலக்ட் பண்ணும். இதுல எது பெரிய எண்ணு? 4 தான் பெரிய எண். அப்ப இந்த கணக்கோட ஆன்சர் வந்து 4. ஆப்ஷன் பி. சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்தோம், அதுல பிளஸ் பிளஸ் பார்த்தோம். இப்ப மைனஸ் பார்க்க போறோம். ரூட் ஆஃப் 20 மைனஸ் ரூட் ஆஃப் 20 மைனஸ் ரூட் ஆஃப் 20 மைனஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஈக்குவல் நம்பரா இருந்து ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்து எக்ஸெட்ரா இருந்ததுன்னா இந்த 20 ஃபேக்டரைஸ் பண்ண போறீங்க. ஸோ 20 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 2 into 10 நெக்ஸ்ட் வந்து 4 into 5. இப்போ இந்த கணக்கோட ரூல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான எண்களா இருக்கணும் இல்லையா, தொடர்ச்சியான எண்களா இருக்கணும். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல 4 5 மட்டும்தான் இதுல கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இதுல இந்த 4 5ல மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு வந்ததுன்னா சிறிய எண்ணை செலக்ட் பண்ணணும். இதுல எது சிறிய எண்? 4 தான் சிறிய எண். அதனால இந்த கணக்கோட ஆன்சர் வந்து 4. ஆப்ஷன் ஏ. சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். ரூட் ஆஃப் 6 பிளஸ் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ரூட் ஆஃப் 6 பிளஸ் ரூட் ஆஃப் 6 மைனஸ் இன்ஃபினிட்டி. இந்த கணக்குல ஈக்குவல் நம்பரா இருந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இருந்ததுன்னா ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டுக்கான ஃபார்முலா இருக்கு. ரூட் ஆஃப் 4n மைனஸ் 3 பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் சிம்பிள் வந்து பிளஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல பிளஸ் 1 அப்படி கொடுத்தணும். டிவைட் பை 2. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிப்போம். இந்த 4n மைனஸ் 3ல என்னோட ஆன்சர் வந்து 6. 4 into 6 4 6 ஆர் 24. இந்த 24 வந்து மைனஸ் 3 கழிச்சிங்கன்னா 21. 4n மைனஸ் 3யோட ஆன்சர் 21. ஸோ ரூட் ஆஃப் 21 plus 1 divide by 2. இந்த ரூட் ஆஃப் 21க்கு ரூட் கண்டுபிடிக்க முடியாது, அதனால அந்த ஆன்சர் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் ரூட் ஆஃப் 21 plus 1 divide by 2. ஆப்ஷன் சி. சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். ரூட் ஆஃப் 7 மைனஸ் ரூட் ஆஃப் 7 பிளஸ் ரூட் ஆஃப் 7 மைனஸ் ரூட் ஆஃப் 7 பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. இந்த சம்ல 7 7 7 7 ஈக்குவலா இருந்து மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் வந்ததுன்னா இதோட ஷார்ட்கட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 4n மைனஸ் 3. இந்த இடத்துல மைனஸ் வந்ததுன்னா இங்க மைனஸ் 1 போடணும். டிவைட் பை 2. இதுல என்னோட ஆன்சர் 7. ஸோ 7 into 4 is equal to 28. 28ல இருந்து ஒரு 3 லெஸ் பண்ணீங்கன்னா 28 minus 3 it is equal to 25. So root of இதோட total of answer 25 minus 1 divide by 2. 25 root எடுத்தா 5. So 5 minus 1 divide by 2. 5ல இருந்து 1 less பண்ணா 4. 4 by 2. இந்த 4 by 2 cancellation பண்ணீங்கன்னா 2 times. இந்த கணக்கோட total of answer 2. Option C. of 7 root of 7 root of 7 root of 7. இந்த கணக்கு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசி கொஸ்டின். இது இந்த கணக்கோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன இருக்க கூடாதுன்னா எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி இருக்க கூடாது. எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி இல்லாம இருந்தா இப்போ இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்கொயர் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 இல்லையா. அப்ப இது ஸ்கொயர் ரூட்ன்றதுனால 2 பவர் 4. ஸோ 2 பவர் 4 பண்ணீங்கன்னா 2 4 டைம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் எவ்வளோ? 16. இந்த கணக்கோட ஷார்ட்கட்டு இந்த 7 வருகைன்னு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த n மைனஸ் n என்னன்றது எவ்வளோ? இங்க 16. இப்போ 16ல இருந்து ஒரு 1 கழிச்சுட்டு டிவைட் பை 16 போட்டுருங்க. ஸோ நம்ம இந்த கணக்கோட ஆன்சர் 7 பவர் 15 டிவைட் பை 16. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.